வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். இந்தியாவின் மிக பழமையான, உலகமே வியந்து பார்க்கிற பாரம்பரிய நடனமான பரதநாட்டியத்தை பத்தின இந்த விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இது சும்மா ஒரு நடனம் கிடையாதுங்க. நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தெய்வீக நெருப்பை வெளிப்படுத்துற ஒரு பழங்கால கலை. ஒரு பிரம்மாண்டமான புராண கால துணியோட நம்ம பயணத்தை இப்போ ஆரம்பிக்கலாம். தயாரா? இந்த கலை எப்படி புராணங்கள்ல இருந்து நவீன காலத்துக்கு வந்துச்சுங்கிற சுவாரஸ்யமான பயணத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். இதோ நம்ம லிஸ்ட். தெய்வீக 5வது வேதம், தமிழ்நாட்டின் அரச வேர்கள், நெருப்பு நடனத்தின் உடற்கூறியல், 7 நடன கூறுகள், அழிவிலிருந்து மீண்ட வரலாறு, அப்புறம் கடைசியா மேடையின் ஜாம்பவான்கள். போலாமா? பகுதி 1, தெய்வீக 5வது வேதம். முதல்ல தெய்வங்களோட உலகத்துக்குள்ளேயே கொஞ்சம் எட்டி பாப்போமா? பரத முனிவர் எழுதின புகழ்பெற்ற நாட்டிய சாஸ்திரம் புத்தகத்திலிருந்து தான் இது தொடங்குது. இதுல ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? பரதா அப்படிங்கிற பேருக்குள்ளேயே ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. சில அறிஞர்கள் இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பாருங்க. பா அப்படின்னா பாவம், அதாவது உணர்ச்சிகள். ரா அப்படின்னா ராகம் அல்லது இசை. தா அப்படின்னா தாளம் அல்லது லயம். இந்த மூணும் சேர்ந்ததுதான் ஒரு முழுமையான நிகழ்த்துக்கலை. எவ்வளோ அழகா இருக்குல்ல? இந்த டைம்லைனை கொஞ்சம் கவனிங்க. பரதநாட்டியத்தோட பிரம்மாண்டமான வரலாற்று பயணம் உங்களுக்கு புரியும். கிபி மு 200கள்ல பரத முனிவர் நாட்டிய சாஸ்திரத்தை எழுதத் தொடங்கினதிலிருந்து 19ஆம் நூற்றாண்டுல தஞ்சை நால்வரால் செம்மைப்படுத்தப்பட்டு 20ஆம் நூற்றாண்டுல உலக அளவில புத்துயிர் பெற்றது வரைக்கும் இதோட பயணம் ரொம்பவே நெடியது. இந்தியாவின் மிக பழமையான பாரம்பரிய நடனம் இதுதாங்கிறதுல சந்தேகமே வேண்டாம். இந்து புராணங்கள்ல ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்கு. தேவர்களெல்லாம் தங்களுக்கு ஒரு புது வகையான பொழுதுபோக்கு வேணும்னு பிரம்மா கிட்ட கேட்டாங்களாம். அதுக்காக பிரம்மா என்ன பண்ணாரு தெரியுமா? ஏற்கனவே இருந்த 4 வேதங்கள்ல இருந்து முக்கியமான சில விஷயங்களை எடுத்து 5வது வேதம்னு சொல்லப்படுற இந்த நாட்டிய வேதத்தை உருவாக்குமாறு. ரிக்வேதத்திலிருந்து பாட்டியா, அதாவது சொற்கள். யஜுர்வேதத்திலிருந்து அபிநயா, அதாவது சைகைகள். சாமவேதத்திலிருந்து கீத் அப்படிங்கிற இசை. அப்புறம் அதர்வண வேதத்திலிருந்து ரசா எனப்படும் உணர்ச்சிகள். இது எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்த அற்புதத்தை அவர் படைச்சாரு. ஒவ்வொரு அசைவுக்கும் பின்னாடி எவ்ளோ பெரிய தத்துவம் இருக்கு பாருங்க. பகுதி 2, தமிழ்நாட்டின் அரச வேர்கள். சரி, வானத்துல உருவான இந்த தெய்வீக நடனம் நம்ம தமிழ்நாட்டு மண்ணுக்கு எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். ஆரம்ப காலத்துல இந்த நடனத்துக்கும் கோவில்களுக்கும் ரொம்ப நெருங்கிய தொடர்பு இருந்துச்சு. இறைவனுக்காகவே தங்களை அர்ப்பணிச்சுக்கிட்ட தமிழ்நாட்டு தேவதாசிகள் கோவில்கள்ல ஆடின ஒரு தனி நடனமா தான் இது இருந்துச்சு. அந்த காலத்துல இதுக்கு சதிர் அல்லது தாசியாட்டம் அப்படின்னு பேரு. பரதநாட்டியம் அப்படின்னா வெறும் சோலோ பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாதுங்க. பாரம்பரிய தமிழ் நடன நாடகமான குறவஞ்சில பரதநாட்டியம் தான் மிக முக்கியமான ஒரு வடிவம். காதல் வயப்பட்ட ஒரு தலைவியோட எதிர்காலத்தை கணிச்சு சொல்ற ஒரு குறத்திய சுத்தி தான் இந்த அற்புதமான நாடகம் நகரும். கலையும் கதையும் ரொம்ப அழகா ஒன்னு சேர்ற புள்ளி இதுன்னு சொல்லலாம். இங்க நீங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, தஞ்சாவூரை ஆட்சி செஞ்ச மராத்தியர்களோட 200 கால ஆட்சிதான். குறிப்பா 2ஆம் சரபோஜி மன்னர் கொடுத்த பிரம்மாண்டமான ஆதரவால தான் வெறும் கோவில் சடங்கா இருந்த இந்த நடனம் அரசவைக்கான ஒரு கலையா உருமாறிச்சு. அந்த சமயத்துல இதுக்கு தஞ்சாவூர் நாட்டியம் அப்படின்னு கூட ஒரு பேர் இருந்துச்சு. உண்மையிலேயே அது இந்த நடனத்தோட பொற்காலன்னே சொல்லலாம். பகுதி 3, நெருப்பு நடனத்தின் உடற்கோரியல். இப்போ இந்த நடனத்துல இருக்கிற ரொம்ப நுட்பமான உடல் அசைவுகளை பத்தி ஒரு சின்ன மாஸ்டர் கிளாஸ் பாத்தரலாம். பரதநாட்டியத்தை பெரும்பாலும் நெருப்பு நடனம் அப்படின்னு சொல்வாங்க. ஏன் தெரியுமா? ஆடுற ஒரு கலைஞரோட அசைவுகளை நீங்க உத்து கவனிச்சிங்கன்னா அது அப்படியே காத்துல ஆடுற ஒரு நெருப்பு சுவால மாதிரியே இருக்கும். மனித உடம்புக்குள்ள இருக்கிற நெருப்போட வெளிப்பாடாவே இது பார்க்கப்படுது. இந்த நடனத்தோட சவாலான உடல் அமைப்பு புரிஞ்சுக்க இது ஒரு சிறந்த உதாரணம். அந்த முழங்கால்கள் எந்த அளவுக்கு ஆழமா வளைஞ்சிருக்கு, உடம்போட வெயிட் எப்படி 2 பாதங்கள்லயும் சரிசமமா பேலன்ஸ் ஆயிருக்குன்னு கவனிங்க. இதுதாங்க பரதநாட்டியத்தோட ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட். இந்த நிலைத்தன்மையிலிருந்து தான் அத்தனை சுழற்சிகளும் அசைவுகளும் பிறக்குது. இதுல ஏகச்சாரிய லாஸ்யம் அப்படின்னு ஒரு பிரமிக்க வைக்கிற விஷயம் இருக்கு. அதாவது ஒரே ஒரு நடனக் கலைஞர் மட்டுமே எந்தவித தயக்கமும் இல்லாம அடுத்தடுத்து பல வித்தியாசமான கதாபாத்திரங்களை ஒரே மேடையில தடையின்றி செஞ்சு காட்டுவாங்க. பாக்குறவங்கள அப்படியே வியப்புல ஆழ்த்துற ஒரு உண்மையான மேஜிக் இது. அண்டத்தோட உருவாக்கம், அழிவு, இது ரெண்டையும் குறிக்கிற சிவபெருமானோட ஆக்ரோஷமான நடனமான தாண்டவம். அதுக்கு ஈது கெடுக்கிற வகையில அமைஞ்ச பார்வதி தேவியோட ரொம்ப மென்மையான அழகான பெண்பால் நடனமான லாஸ்யம். இந்த 2 ஆற்றல்களுக்கும் பரதநாட்டியத்துல சரிசமமான முக்கியத்துவம் உண்டு. வலிமையும் மென்மையும் சரிவிகிதத்துல கலந்த ஒரு அபூர்வமான கலை இது.
கலைஞர்களோட கை முத்திரைகளை நம்ம கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சோம்னா மொத்தம் 108 அடிப்படை முத்திரைகள் இருக்கு. இதுல கடகமுக ஹஸ்தாம ஒரு சிறந்த உதாரணமா சொல்லலாம். 3 விரல்களை ஒன்னா சேர்த்து ஓம் அப்படிங்கிற புனிதமான ஒலிய ரொம்ப அழகா குறிக்கிற இந்த முத்திரை ஒவ்வொரு அசைவுலையும் ஒரு ஆழமான ஆன்மீக அர்த்தத்தை கொண்டு வருது. பகுதி 4 7 நடனக்கூறுகள். 19ஆம் நூற்றாண்டோட ஆரம்பத்துல வாழ்ந்த புகழ்பெற்ற தஞ்சை நால்வரான சின்னையா, பொன்னையா, வடிவேலு, சிவானந்தம் இவங்கள நம்ம கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இன்னைக்கு நாம பாக்குற நவீன பரதநாட்டியத்தோட முறையான வரிசைய அமைத்து கொடுத்ததே இவங்கதான். ஒரு முழுமையான நடனம் எப்படி படிப்படியா உச்சத்தை அடையுதுன்னு இந்த 7 கூறுகள் சொல்லும். கடவுளோட ஆசையை கேக்குற அலாரிப்புல தொடங்கி தூய நடன அசைவுகளை காட்டும் ஜதிஸ்வரம், வார்த்தைகளா வெளிப்படும் சப்தம், உணர்ச்சிகளோட ஒன்றிப் போகும் வர்ணம், அபிநய திறமையை காட்டும் பதம், வேகமான காதல் லிரிக்ஸ் கொண்ட ஜாவளி, அப்புறம் கடைசியா எல்லையற்ற மகிழ்ச்சியை கொண்டாடும் தில்லானா, இப்படி இந்த நடனம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பிரம்மாண்டமான உச்சத்தை அடையுது. பகுதி 5 அழிவிலிருந்து மீண்ட வரலாறு. இவ்வளவு சிறப்பான இந்த கலை ஒரு கட்டத்துல வரலாற்றை விட்டு முற்றிலுமா அழிஞ்சு போற நிலைமைக்கு தள்ளப்பட்டுச்சு. அத பத்தி இப்போ பாப்போம். பாரம்பரியமான தேவதாசி முறை வீழ்ச்சியடைய தொடங்குனப்போ இந்த நடனத்துக்கு இருந்த மிக முக்கியமான கட்டமைப்பு ஆதரவும் சரிஞ்சு போச்சு. சமூகத்துல ஏற்பட்ட மாற்றங்கள், ஆதரவின்மை, இது எல்லாமே சேர்ந்து பரதநாட்டியம் அப்படிங்கிற இந்த அற்புதமான கலையை கிட்டத்தட்ட அழிவோட விளிம்புக்கே கொண்டு போயிடுச்சு. ஆனா நல்ல வேலையா இந்த கலைய காப்பாற்ற சில ஹீரோக்கள் உருவானாங்க. சுதந்திர போராட்ட வீரரான கிருஷ்ண ஐயர் இந்த கலைய மீண்டும் உயிர்ப்பிக்கிற பெரும் முயற்சியை எடுத்தார். அதேபோல ருக்மிணி தேவி அருண்தேல் அவங்க இந்த நடனத்துக்கு ஒரு புதிய கண்ணியத்தை பெற்று தந்து உலக அளவுல இதுக்கு அங்கீகாரம் கிடைக்க செய்தாங்க. இவங்களோட இந்த மாபெரும் கலாச்சார மீட்பு பணியாலதான் பரதநாட்டியம் இன்னைக்கும் கம்பீரமா உயிர் வாழுது. பகுதி 6 மேடையின் ஜாம்பவான்கள். இன்னைக்கும் இந்த பரதநாட்டிய கலையோட புகழ தாங்கி நிற்கிற நவீன கால கலைஞர்களை பத்தி ஒரு பெருமையோட பாப்போம். இந்த தோரணைய கவனிங்க. பாரம்பரிய உடையில ஒரு நவீன கால கலைஞர் எவ்ளோ பெர்ஃபெக்ட்டா நிக்கறாங்க. யாமினி கிருஷ்ணமூர்த்தி, லக்ஷ்மி விஸ்வநாதன், மல்லிகா சாராபாய் மாதிரி புகழ்பெற்ற கலைஞர்களால இந்த அற்புதமான காட்சி மரபு இன்னைக்கு உலகெங்கும் பாதுகாக்கப்படுது. நவீன காலத்துல இந்த நடனம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமா வளர்ந்திருக்குங்கிறத இந்த பட்டியல் உறுதிப்படுத்துது. மிருணாளினி சாராபாய் அவங்க புகழ்பெற்ற தர்பணா அகாடமிய நிறுவினது மட்டும் இல்லாம ரவீந்திரநாத் தாகூர் கிட்டே நேரடியா கத்துக்கிட்டு 1992ல பத்மபூஷன் விருதியும் பெற்றிருக்காங்க. அதேபோல சோனல் மான்சிங் பத்ம விபூஷன் விருது பெற்ற முதல் இந்திய பெண் நடன கலைஞர் அப்படிங்கிற வரலாற்று சாதனையையும் படைச்சிருக்காங்க. இவங்க எல்லாரும் இந்த கலைக்கு சேர்த்த பெருமை ரொம்பவே அளப்பரியது. முடிவா உங்களுக்கான ஒரு சிந்தனை கேள்வி இதுதான். அழிவோட விளிம்புக்கே போயிட்டு மீண்டு வந்து இன்னைக்கு உலக மேடைகளையெல்லாம் ஆக்கிரமிக்க ஒரு பழங்கால கோவில் நடனத்தால முடியுதுன்னா, புத்துயிர் பெறுவதற்காக காத்துக்கிட்டு இருக்கிற வேற எந்தெந்த மறைக்கப்பட்ட கலைகள் நம்ம கிட்ட இருக்கு? நம்மளோட பாரம்பரிய கலைகள் மேல ஒரு புது தேடலை இந்த விளக்கப்படிவு கண்டிப்பா உங்களுக்குள்ள தூண்டியிருக்கும்னு நம்புறேன். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான கலாச்சார பயணத்துல உங்களை சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி.